லாங் டேஸ்க்கு அப்புறம் நம்ம சேனலில் வந்து ஒரு லாங் வீடியோ போட போகிறோம். அது வந்து போன வருஷம் இதே நாள் தான் வந்து வ்ளாக் ஸ்டார்ட் அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இதே நாள் தான் ஒரு லாங் வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்தேன். ஆனால் வந்து அது போஸ்ட் பண்ணல. அதே மாதிரி இந்த வருஷமும் இதே நாள் வந்து ஒரு லாங் வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கி என்ன எடுக்க போகிறோன்னா ஆடி 18 இந்த இயர் ஃபங்க்ஷன் வரதுனால அது என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். சரி வாங்க போகலாம். நாங்கள் இப்போ வந்து தேங்காய் வந்து ஊற வைக்கவே இல்லை தண்ணியில், அதனால் கொஞ்சம் ரஃப்பாக இருந்துச்சு. அதனால் வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து தேங்காயெல்லாம் வந்து நார்வெல்லாம் எடுத்துட்டோம். இதில் மேலே இருக்க தேங்காயில் இருக்க நார் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வந்து தேங்காய் வந்து உரசி முடிச்சாச்சு. என் தங்கச்சிக்கு இன்னும் அவ்வளோ அதாவது உரச தெரியுதா வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நான் தான் பாதி உரசி இருப்பேன். பாதி உரசிருப்பான். ஆனால் பெருசாக எடுத்துட்டா, அதனால உரச முடியல. அதனால பொறுமையாக உரசுறான். நான் கரெக்டாக சின்னதாக நம்மளோட சைஸுக்கு சின்னதாக எடுத்துட்டேன். அவளோட வயிறு சைஸ் வந்து பெருசா, அதனால பெருசாக தேங்காய் வந்து இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பாருங்க யார் வந்து இருந்துட்டு ஏமாத்துறான்ட்டு. யாரு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தா யார் ஏமாத்துறா? ஆமாம், இது சின்ன தேங்காய், நீ தான் பெரிய தேங்காய் எடுத்துருந்தேன். இது வந்து இருந்துட்டு லேட்டாக வந்து உரசிட்டு இருந்தேன். அதனால தான் நான் ஃபுல்லாக முன்னாடியே ஃபஸ்ட்டே உரசி. ஃபைனலாக இப்போ தேங்காய் மேலே இருக்க நார்லாம் வந்து சூப்பராக எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்டிகிரன்ஸ் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பூர்ணாலாம் வந்து சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து இருந்துட்டு நாங்கள் தேங்காய்லாம் நல்லா உரசி முடிச்சாச்சு. 2 தேங்காய் நாங்கள் வந்து 2 தேங்காய் இருக்குனால நாங்கள் 2 பேர் மட்டும் தான் அப்படின்னு நினச்சிடாதீங்க. எங்களுக்கு வந்து இருந்துட்டு ஒரு தம்பியும் இருக்கான். அதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட போகிறோம் அப்படின்னா, அவங்க நம்ம கடையில் போய் கேட்டோம் அப்படின்னா அவங்களே பூர்ணம்ன்ட்டு சொல்லி தருவாங்க. பூர்ணம் அதில் வந்து இருந்துட்டு பொட்டுக்கடலை, அரிசி, சர்க்கரை அதெல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து இது என்னது பேர் சக்கரை, இதுனா வெல்லம் வந்து இருந்துட்டு நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கணும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். நாங்கள் கொஞ்சம் இல்லாதனால என் தம்பி வந்து நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவான். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்னா தேங்காய் இருக்க தண்ணி எடுக்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து கத்தியில் வச்சு லைட்டாக ஓட்ட போட்டேன், ஆனால் அது நல்லா ஓட்ட போடல. அதனால இப்போ வந்து ஏதாவது பணியார சுற்ற குச்சி இருந்துச்சு, அதாவது அந்த கம்பி இருக்கும்ல, அதை வச்சோம்னா ஈஸியாக ஓட்டையும் நமக்கு நல்லா பெருசாக வந்துடும், தண்ணியும் சீக்கிரம் எடுத்துடலாம். இப்போ பூர்ணம் போடுறதுக்காக தேங்காயில் இருக்க தண்ணி எடுக்க சொன்னால் என் தங்கச்சி சரியான சம்பவம் பண்ணிட்டா. என்னன்னா தேங்காயில் 3 பக்கமே வந்து ஓட்டை போட்டு வச்சுட்டா. சரியான சிரிப்பாக இருந்துச்சு. இப்போ இது வந்து ஓட்டை போட்டு எடுத்தாச்சு. எடுத்த வாட்டி இதில் இருக்க தண்ணி எல்லாம் சொல்லிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் எங்களுக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு. என்னடா 3 பக்கமே ஓட்டை போட்டாலே இவ்வளோ நேரம் தேங்காய்லாம் வரிசை எல்லாம் வேஸ்ட்டாக போயிருமோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சரி மஞ்சள் வச்சு அந்த இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல மட்டும் ஓட்டை போட்டு தண்ணி எடுத்துட்டோம். இந்த தேங்காய் சுடுறதுக்குள்ளே எவ்வளோ ஃபன் நடக்கிறது மட்டும் பாருங்கள் கடைசி வரைக்கும். எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படி இதில். இப்போ எங்களுக்கு எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படின்னா இந்த டம்ளரில் வந்து 3/4 டம்ளர் வந்திருக்கு. ஸோ வந்துட்டு நிறையா தண்ணி இருந்தால் தான் நல்லா ஊறி சாப்பாடு சூப்பராக இருக்கும். அதனால் சாப்பாடு தான் அது பூர்ணம்னா ஊறி அதில் சாப்பாடு தான் இருக்கும், சாப்பாடு தான் இருக்கும். அதில் அந்த சாப்பாடுலாம் ஊறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்துட்டு நீங்கள் இன்னொரு தேங்காய் உடச்சி அதில் இருக்க தண்ணி மட்டும் எடுத்து நீங்கள் இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து தேங்காய்க்குள்ளே பூர்ணம் போடலான்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். இதுவும் என் தங்கச்சிட்டு தான் கொடுத்து போட வைக்கலான்னு நினச்சேன். இவ ஏதாச்சும் சம்பவம் பண்ணிடுவாள்னு சொல்லிட்டு நானே வந்து போட ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் பாதி பூர்ணம் போன வாட்டி நாங்கள் கொஞ்சம் தேங்காய் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். அதுக்குள்ளே எங்களோட சாதியும் வந்து பக்கத்தில் வந்து நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் தங்கச்சி வந்து குச்சிக்கெலாம் வந்து மஞ்சள் பூச ஆரம்பிச்சிட்டா. நானும் பூர்ணம்லாம் போட்டுட்டு இன்னொரு குச்சிக்கும் மஞ்சள் போட ஆரம்பிச்சிட்டேன். இதுலேயும் பூர்ணம் எல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ரப்பியாச்சு. இப்போ குச்சி மட்டும் சொருகுனா போதும், அவ்வளோதான். இது என்னது சுட ரெடி ஆக்கியாச்சு. இப்போ நாங்கள் தேங்காயில் வந்து பூர்ணம்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஹோல் போட்டிருந்த இடத்துல வந்து குச்சி சொருவி அதுக்கப்புறம் தேங்காய்க்கு வந்து நல்லா மஞ்சள்லாம் பூசி அதுக்கப்புறம் குங்குமம் லைட்டாக வந்து 3 பக்கமும் வச்சுட்டோம். இப்போ என்னன்னா ஈவினிங் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து தேங்காய் சுடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஆனால் வந்து தேங்காய் சுட முடியல. அது என்ன ரீசன்னா மழை பெஞ்சிட்ருக்கு, அதனால் விறகு எல்லாம் மழை. அதனால் எங்களால் வந்து இருந்துட்டு தேங்காய் வந்து சுட முடியாது. அடுப்பில் வச்சு சுடலான்ட்டு இருக்கோம். அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து தேங்காய் வந்து அடுப்பில் தான் சுட போகிறோம். அதனால் சாமிக்கிட்ட வந்து வச்சு சாமி கும்பிட்டு போய் எடுத்துகிட்டு தேங்காய் கொண்டு போனேன். சார்லி வந்து அது என்னடா புதுசாக வித்தியாசமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் குதிச்சு அதை பார்த்து விளாண்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஃபைனலாக சமையல் ரூமுக்கு போய் அடுப்பு பற்ற வச்சு தேங்காய் வந்து நல்லா வந்து சுட்டுட்டு இருந்தோம். அது என்னன்னு பார்த்தா திடீர்னு பார்த்தா சமையல் ரூம் ஃபுல்லாக அவ்வளோ புகையாக வந்துருச்சு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி சுட்டி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்களா? இனிமேட் பாருங்க உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து.
சாக்லேட்டு கொடுத்தா கூட போட்டு தந்துருப்பான் அழகா ஊற போட்டுது. என் தங்கச்சி வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து அடுப்பில் வச்சுருந்தா அது என்ன ஆயிடுச்சுன்னா தேங்காவோடைய தண்ணியில் வந்து வெளியே தெளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நானும் கொஞ்ச நேரம் கழிச்சு என்னோடய தேங்காவை நல்லா வந்து சுட்டு நானும் சாமிக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து சாமி கும்பிட்டு உடைக்கலான்னு சொல்லிட்டு சாமி ரூமுக்கு அதே மாதிரி சுட்டு முடித்தோடனே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் சம்பவத்தை. என் தங்கச்சிக்கு ஒரே ஆர்வம், நல்லா தான் சுட்டுட்டோமே சரி உடச்சி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவள் உடச்சிட்டு இருந்தா. அதுக்குள்ளே என் தம்பி உடைக்க முடியலனோடனே என் தம்பி வந்து உடச்சி தந்துட்டான். என் தம்பி உடைச்ச டெக்னிக்கை பார்த்து என் தங்கச்சியும் உடைக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தா. இதுக்கப்புறம் பாருங்க இது மட்டும் தான் எங்கள்கிட்ட இருந்தது. ஓகே, நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து தேங்காய் உடைச்சதை இப்போ செம்ம பயங்கரமாக இருந்துச்சு. சமையல் கையெல்லாம் சுட்டுருச்சு. இதுக்கு தான் வந்து ஒரு பெரியவங்க இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது. பெரியவங்களாம் இருக்க தேங்காய் இப்படி பார்த்து போடுறேன். தேங்காய் இப்படி வச்சு அறுத்துறதா தண்ணி கீழே விழுந்திருக்கும். இது இப்படி பார்த்து போயிடுச்சு. அதாவது பெரிய வெரண்டா டெரஸ் இருக்கும், அதில் போய் தேங்காய் விழுந்துருச்சு. செம்மையும் அப்படி ஃபுல்லாக தெரிச்சிருச்சு. எல்லாம் போய் அப்படியே பா சாமி இன்ன வரைக்கும் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ மழை பெஞ்சது. ஓகே சரி சுட முடியல. சரி இதில் நாங்கள் தேங்காய் சுட்டுறதுல இதுதான் ஒரு பங்கமான தேங்காய் சுட்டனாலாம் இருக்கும். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் தேங்காய் சுட்டிருக்கோம். ஆனால் வந்து ஓலை அந்த குச்சி அதெல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். ஆனால் மொதல் தவியாக நான் வந்து அடுப்பில் சுட்டோம். மொதல் தவியாக என் தங்கச்சி வந்து நல்லா கத்தியை வச்சு ஓங்கி நல்லா எந்த வந்து ஃபர்ஸ்ட் வந்து இது ஆகிடுச்சு. நான் எப்படி உடைச்சேன் அப்படின்னா என் தம்பி வந்து எந்த அப்படி தான் உடைச்சான். ஏன் எந்த அப்படி உடைச்சு அந்த மாதிரி ஆகலை அப்படின்னா ஆல்ரெடி வந்து அதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு. என்னோட இதுலேருந்து தண்ணி எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ அப்படியே டப்புன்னு டப் பண்ணா இது பண்ணால் ஸோ வந்துருச்சு. நான் சரி இதுவும் அப்படி தான் போல அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சம் பாரு. அப்பா சாமி பயங்கரமாக இருந்துச்சு. ஒன்று வந்து வெராண்டாக்கு வெளியே போயிடுச்சு, இன்னொன்று வந்து வீட்டுக்குள்ளே கலந்தது. இதுதான் எனக்கு அந்த ஷாக்கில் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அந்த வீடியோ அதனால வந்து எல்லாருமே எந்த ஒரு விஷயம் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பெரியவங்க வச்சுட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ யாராச்சும் பெரியவங்களா இருந்திருந்தாங்கன்னா சொல்லியிருப்பாங்கல்ல, இப்படி உடைக்கக்கூடாது, தண்ணி இருக்குது ஆல்ரெடி சூடாக இருக்குது, அது அப்படி ஃபோர்ஸில் வந்து விழுந்துரும் அடிச்சிரும் அப்படின்ட்டு. நீ வச்சது தப்பு, நீ சொல்லியிருக்கலாம்ல. நீ எனக்கு தெரியல, நீ நல்லா வச்சு தட்டி. அதுக்கு தான் பெரியவங்க இருக்கணுன்றது. ஓகே, ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். ஆமாம், என் தேங்காயில் வந்து நல்லா வந்து வெந்துருந்துச்சு. ஆனால் இவ தேங்காயில் ஒன்றுமே இல்லை, அரிசியாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. அது எப்படி கண்டுபிடிச்சு? அதில் ஒரு காமெடி என்னன்னா உடஞ்சி கீழே ஊத்தலதான் எடுத்து சாப்பிட்டு சார்லியும் அதை நக்கிட்டு சார்லி செவுத்துல தெளிச்சதெல்லாம் போய் நக்கிட்டு இருந்தான். மேலே செவுரு, கதவு, கண்ணாடி, சாமி ரூம் எல்லாமே தெளிச்சிருச்சு. இப்போதான் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் தொடச்சு முடிச்சோம். ஓகே, இவ்வளோ தேங்காய் மட்டும் தான் மிஞ்சி இருக்கு. ஒன்றுதான் கிடைச்சது. இப்போ மறுபடியும் வந்து ஏதாச்சும் என் தங்கச்சி வெளியே போய் வாங்கிட்டு வரலான்னு வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான். ஓடே அடேங்கப்பா சேர்த்துக்கிட்டா வெளியே வான்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். ஆனாலும் போகலாம். ஓகே வாங்க பார்க்கலாம்.